ஸோ சூப்ஸ் ரொம்ப நாள் ஆகுது நான் ஒரு முழு வீடியோ போட்டு. கண்டிப்பாக நீங்கள் என்னை மிஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியும். நீங்கள் மிஸ் பண்ணாட்டியும் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நான் இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ போட வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்ன நாளுங்க, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. எவ்வளோ கண்டென்ட்டை விட்டுருந்தாலும் பரவாயில்ல, எவ்வளோ கண்டென்ட் நான் மிஸ் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு கண்டென்ட்டை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம யார், ஸ்பைடர்மேனோட ஹார்ட் கோர் ஃபேன், நம்மளோட ஸ்பைடி கமெண்ட்ரிங்க தான் நம்ம யூடியூப் சேனலோட பேர். ஸோ ஸ்பைடர்மேனை பற்றி வீடியோ போடலாம் எப்படி? ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே இந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட பிரேக் டவுன்ஸ், அப்புறம் ஒப்பீனியன்ஸ் ப்ளஸ் ரிவ்யூ இதெல்லாம் சேர்த்து இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ஓவராக பேசாமல் ஸ்பைடர்மேன் மாதிரி வீடியோக்குள்ளே போகலாம், வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த படம் எப்போ ஆரம்பிக்குது டைம்லைன் படி பார்த்தீங்கன்னா, நோவே ஹோம் முடிஞ்சு 4 வருஷம் கழிச்சு தான் ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் வந்து காலேஜ்லாம் முடிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் வந்து இருக்கிற லைஃப்லாம் காட்டுவாங்க கண்டிப்பாக. ஏன்னா நோவே ஹோம் படம் ஆரம்பிக்கும் போது வந்து அவர் காலேஜுக்கு சேர்கிறதுக்காக தான் ட்ரை பண்ணிருப்பார். ஸோ 4 வருஷம்லாம் கனெக்ட் பண்ணி பார்த்தா காலேஜ் முடிச்சிருப்பார். அண்ட் ட்ரைலோட ஃபஸ்ட்டு ஷார்ட்டே என்னவா காமிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷம் ஆகியும் நம்ம ஸ்பைடர்மேன் எம்ஜே மறக்கலை அப்படிங்கிறத அவர் வந்து எம்ஜேவோட வீடியோஸ் பார்க்குற மாதிரி காமிச்சிருக்காங்க. என் அஞ்சலை மச்சான் ஆகும் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணிவிட்டு மாஸ்க்கை போட்டுட்டு இந்த சிட்டியை காப்பாற்றி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி போயிட்டுருக்காரு. உண்மையாகவே ஸ்பைடர்மேனோட காஸ்டியூம்ஸு, ஸ்விங்கு, அவரோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே பயங்கரமாக டீடெயில் பண்ணியிருக்காங்க. டஸ்டின் டேனியல் கிரிட்டன் வந்து இவ்வளோ பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல, ஆனால் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. எல்லாமே கிட்டத்தட்ட காமிக் அக்யூரேட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் உலகத்தையும் காப்பாற்றிக்கிட்டு ப்ளஸ் வந்து எம்ஜே நெட் இவங்க 2 பேரையும் வந்து அவர் ஸ்டாக்கும் பண்ணுறாரு ஒரு வகையில். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஸோ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவர் எதிர்பார்க்காத ஒரு நல்ல நேரமாக கெட்ட நேரமாக எனக்கு தெரியல, அவர் தங்கியிருக்க அப்பார்ட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து எம்ஜே நெட்டும் வந்து தங்க போகிறாங்க. ஸோ அப்படி தான் டீட்டெயில் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரைலர்லேயே அவங்க வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்படி அவங்க மீட் பண்ணி ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரியுது, நம்ம எம்ஜேக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு அப்படின்ட்டு. லிட்ரலி நம்ம ஸ்பைடர்மேன் பிரதீப் ரங்கநாதன் டியூடாகவே மாறிட்டார். எம்ஜேவும் அந்த பாய் ஃப்ரெண்டும் அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத இவர் அங்கேயும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது எனக்கு எக்ஸாக்டாக நல்லா இருப்போ பாட்டு தான் எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு சீன்லாம் அந்த படத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு டிப்ரெஸ்டான நம்ம ஸ்பைடர்மேன் ரூமில் போய் மயங்கி விழ எந்திரிச்சு பார்த்தா ஆள் வந்து ஏதோ மேலே பில்டிங்கில் வெப்ஸால் சுற்றி ஒரு கக்கூனுக்குள்ளேருந்து வந்து விழுகிறாரு. அப்புறம் தான் தெரியுது அவர் மியூட்டேட் ஆகி அவருக்கு ஆர்கானிக் வெப்ஸ் கிடச்சிருச்சு. வெயிட், வாட், ஆர்கானிக் வெப்ஸா, மியூட்டேஷனா, என்னங்க இது அப்படின்னு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு பெருசாக வந்து இந்த மியூட்டேஷனு, இந்த ஆர்கானிக் வெப்ஸ் இது மாதிரிலாம் வந்து ஐடியாவே இல்லை. ஏன்னா அது எப்படி வந்து ஸ்பைடர்மேனை போர்ட்ரேட் பண்ண போது எனக்கு தெரியல. பட் படம் வந்து நல்லா இருந்தால் ஓகே தான். ஆனால் இந்த படத்தில் வந்து இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷன் அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்து மெயின் கோராக வச்சுருக்காங்க. நம்ம ஸ்பைடர்மேனுக்கு வந்து ஆர்கானிக் வெப்ஸ் கிடைக்க போது ஹீ இஸ் கோயிங் டு மியூட்டேட் அந்த மாதிரி தான் பண்ண போகிறாங்க. ஸோ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த படத்தில் வந்து அவர் மேன் ஸ்பைடராக கூட மாற வாய்ப்பு இருக்குது, மேன் ஸ்பைடர்னால் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பைடராகவே மாறிடுவார் அப்படிங்கிறாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணிடாதீங்க. எனக்கு அது எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏன்னா வந்து எனக்கு அவர் வந்து ஒரு என்ஜாயபிள் ஃபன்னி கேரக்டராகவே பார்த்துட்டோம். ஸோ இதில் வந்து அவர் டிப்ரெஸ்டு கையாக பார்க்க போகிறோம். ஸோ அது கூட ஓகே, பட் இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரெல்லாம் மாற்றிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விருப்பம். ஸோ படம் எப்படி வரதுன்னு தெரில, படம் வந்தால் தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த படத்தில் வந்து ஸ்பைடர்மேன் மோஸ்ட் பவர்ஃபுல்லாக மாற போகிறாரு. இது வரைக்கும் அவர் ஸ்பைடர் கிட்டாக தான் இருந்திருப்பார். ஸோ அவருக்குள்ளே அவ்வளோ பவர்ஸ் இருந்துமே அது வந்து அவர் பெருசாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஆனால் இப்போ வந்து ஹீ இஸ் கோயிங் டு மியூட்டேட், அவருக்கு வந்து ஃபுல் பவர் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த படம் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா வந்து அமேசிங் ஸ்பைடர்மேன் 1 அண்ட் வந்து ஸ்பைடர்மேன் 2 மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட ஸ்பைடர்மேன் 2 படத்தில் வந்து டோபி மேகர் வந்து ஒரு டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு போவார். அந்த எம்ஜே விஷயத்தால் தான் ஆகுவார். ஆனால் அங்கே வந்து அவருக்கு வந்து அந்த வெப் பிளாக்கேஜ் அப்படிங்கிற விஷயம் வரும். ஸோ அவருக்கு வந்து கரெக்டாக அவர் பவர்ஸை யூட்டிலைஸ் பண்ண மாட்டார், அந்த மாதிரி விஷயம் வரும். ஆனால் இங்கே வந்து இவர் டிப்ரெஸ்டால வந்து பவர் ஜென்ரேட் ஆகுது. ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு யாரும் போய் ரூமில் டிப்ரெஸ்ட் ஆகிட்டு பவர் வரும் நினச்சிட்டு இருக்காதீங்க. அண்ட் அமேசிங் ஸ்பைடர்மேன் 1ல் வந்து நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்டுக்கு பவர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அவர் வந்து பயங்கரமாக தலைவலிக்கிற மாதிரியான ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. ஸோ அவ்வளோ அக்யூரேசியாக இருக்கும் அப்படிங்கிற காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு ஷாட் வந்து இந்த ட்ரைலர்லேயும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஓஜி விஷயங்கள்லாம் இந்த படத்தில் கண்டிப்பாக ரெப்ளிகேட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து படம் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்க போகுதுன்னு. அண்டு இந்த படத்தில் வந்து வில்லன் யார் அப்படின்னே தெரிலங்க சீரியஸாக. இந்த ட்ரைலர்லேயே வந்து டரண்டோலா காமிச்சிருக்காங்க, பூமராங்க காமிச்சிருக்காங்க,
ஆக்சுவலி இவங்களாம் மாண்டேஜாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க, அது கண்டிப்பாக தெரியும். ஸ்கார்பியன் காமிச்சிருக்காங்க. ஆனால் வந்து மெயின் வில்லன் யாரே தெரில. ஒரு 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 சீனில் வந்து எப்படின்னா யாரை ஹிப்னடைஸ் பண்ணுற மாதிரி டெலிபாத் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்குது. ஸோ அதை யார் பண்ணுறா? அப்புறம் வந்து ஒரு ஹுட்டி போட்ட காய் நிற்கிறாரு, அது யாருன்னு தெரில. ஸோ இது மாதிரியான வில்லன் யாருன்னே தெரியாமல் இருக்கும். அண்ட் வந்து இந்த படத்தில் வந்து யார் அவர் டோம் ஸ்டோன் இருக்கார். ஸோ அவர் வந்து என்ன பண்ணுற, அவரை பற்றி இதில் காட்டவே இல்லை. ஸோ அவரோட வாய்ஸ் மட்டும் வருது இடையில. ஸோ வந்து வில்லன் யாருன்னே தெரியாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த கன்ஃபியூஷன் மட்டும் இல்லாமல் சைடி சிங் வந்து இந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிற கன்ஃபியூஷனுமே இருக்குது. ஸோ இந்த ஹுட்டி போட்டு வரவங்க தான் சைடி சிங் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இந்த சாஸ்திரா அப்படிங்கிற அந்த ரோல் பண்ணலாம், அது வந்து ஒரு மல்டி டிமென்ஷனல் இந்த ஸ்பைடர்மேன்ஸை ஹண்ட் பண்ணுற ஒரு கேரக்டர். ஸோ அது பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. சில பேர் வந்து ஜீன் கிரே பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஜீன் கிரே கேரக்டர் ஏன் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்கன்னா, சைடி சிங் வந்து பிராண்ட் நியூ டேயில் மட்டும் இல்லை, அவெஞ்சர்ஸ் சீக்ரெட் வார்ஸ்லேயுமே வந்து கமிட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் கூட எப்படி சொல்லலாம். அண்ட் இந்த ட்ரைலரில் பனிஷரையும் காமிச்சிருக்காங்க. பனிஷருக்கும் ஸ்பைடர்மேனுக்கும் இருக்கிற அந்த கொலாபரேஷன் சீன்ஸுமே நல்லாவே இருக்குது. ஸோ இந்த படத்தில் பனிஷர் நல்லாவே பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஒரு கெட்ட வார்த்தை பேச வரும்போது நம்ம ஸ்பைடர்மேன் வந்து வெப்பு விட்டு ஒரு வாய் அடைக்கிற மாதிரி, ஸோ இந்த படத்தில் ஆரேட்டர்லாம் கிடையாது, அந்த மாதிரி நமக்கு சோனி தெரிய வைக்கிறாங்க. அண்ட் ஹல்க்குமே வந்திருக்காரு. ஆனால் ஹல்க் ஃபார்மில் இல்லை, ப்ரொஃபஸர் ஃபார்மில் தான் இருக்கார். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தா ப்ரொஃபஸர் ஹல்க் இல்லை, ப்ரூஸ் பேனராகவே இருக்கார். ஸோ அது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரிலங்க. இடையில அந்த ஹல்கில் வேறு ஒரு பையன்லாம் வந்தாங்க, அது என்னன்னு தெரில. ஸோ அது வந்து படம் பார்த்தா தான் தெரியும் இவரோட கனெக்ஷன் என்ன அப்படிங்கிறது. ஆனால் கண்டிப்பாக இந்த படத்தில் சேவேஜ் ஹல்காக மாறுவாங்கன்னு பயங்கர ஸ்ட்ராங்கான இதெல்லாம் இருக்குது. ஸோ அது படம் பார்த்தா தான் தெரியும், இல்லை அதுக்கேற்ற ட்ரைலர் தான் வந்தால் தான் தெரியும். அண்ட் ஃபைனல் ஷாட்ஸ்லாம் பயங்கரமாக இருக்கும். அந்த ஹேண்ட்ஸ் கும்பல் வந்து நம்ம ஸ்பைடர்மேன் அடித்து போட்டுட்டு அவரை குத்த வரும்போது வெப்பை வச்சு அதை உடப்பாரு பார்த்தீங்களா. ஸோ அதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் அந்த ஆர்கானிக் வெப் எவ்வளோ பவர்ஃபுல்லாக அண்ட் ஸ்பைடர்மேன் எவ்வளோ ரூத்லெஸ்ஸாக மாறி இருக்காரு அப்படிங்கிறத. ஆனால் வந்து ஒரு சீனில் இருக்கும் அந்த கண்ணு வந்து ஸ்பைடர் கண்ணாக மாறுறது. ஸோ அதுவும் அந்த சீனும் ஒன்றும் கிடையாது, அது ரெண்டு வேறு. ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச அந்த கண்ணெலாம் மாறுறதை பார்த்தா ஸ்பைடராகவே மாறிடுவாரோன்னு பயமாக இருக்குது. அப்படிலாம் ஆகாமல் இருந்தால் சரி தான். ஸோ வந்து ஆக்ஷன்ஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து இந்த சீன்ஸே ப்ரூவ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீனை வந்து கொரியோகிராஃப் பண்ணது நம்ம ஜாக்கி சான். ஸோ அவ்வளோதான் சூப்ஸ் இந்த வீடியோவில் பிரேக் டவுன் அப்படிங்கிறது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா சொல்லுங்கள், நான் வேறு வீடியோ போடுறேன். எனக்கு இந்த ட்ரைலரில் ரொம்ப ஒரு மாதிரி இருந்த சீன்லாம் என்னென்னா, லாஸ்ட்டில் அந்த டரண்டோலா பூமராங்க அப்புறம் வந்து அவர் ஸ்விங் பண்ணுற ஒரு 3 ஷாட் இருக்குது. அது எனக்கு பார்க்கறதுக்கு ஏஐ மாதிரி இருக்குது. அது உங்களுக்கு அப்படி ஃபீல் ஆச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அது ஏஐ என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை மட்டும் அவங்க படம் ரிலீஸ் ஆகும்போது கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பண்ணி சரி பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லது. ஸோ ஓவராலாக இந்த ட்ரைலர் பட்டாசாக இருக்குது. உண்மையாகவே வந்து அது ஸ்பைடர்மேன் ஃபேனாக சொல்லலை, நார்மலாகவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து டைம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படம் வந்து ஜூலை 31 ரிலீஸ் ஆகுது தேட்டர்ஸில். இது கூட தான் சூப்பர் கேர்ள்னு ஒரு படம் வந்துச்சு, அவங்க கூட வாயெல்லாம் விட்டுருந்தானுங்க. நாங்கள் வந்து ஸ்பைடர்மேன் வந்தாலுமே 1 பில்லியன் அடிப்போம் அப்படின்லாம் வாயெல்லாம் விட்டுருந்தானுங்க. ஸோ அந்த டீம் இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் நல்லது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களோட டேட்டா தள்ளி வைக்கிறது தான். ஏன்னா நம்மளால் ஸ்பைடர்மேன் போஸ்டருக்கே வந்து இன்டர்நெட் காசு பண்ணவன். ஸோ ட்ரைலருக்கு என்ன ஆகும்னு பார்த்துக்கோங்க, படம் வந்தால் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஸோ சூப்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக்கை போட்டுட்டு நீங்கள் வந்து நம்ம எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுறேங்க. கொஞ்சம் சீக்கிரம் வீடியோஸ்லாம் வந்து கண்டினியூஸாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இன்னொரு தரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.